ஹாய், வெல்கம் டு எம் தாட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட ப்ரொடக்ஷன் ஹவுஸான ஜி ஸ்குவாடில் பென்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது பாக்யராஜ் கண்ணன். அந்த படத்தில் நடிக்க போகிறது ராகவா லாரன்ஸ் அப்படிங்கிறத படக்குழு ஒரு போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த படத்தில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னா, கட்சி சேர ஆசை கூட அப்படிங்கிற 2 பெரிய ஆல்பத்தை பண்ணி ஹிட் ஆக்குன யங் மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் இதுக்கு மியூசிக் பண்ண போகிறதாகவும் படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. இந்த படம் எல்சியூவில் வரப்போகிறதா ஒரு டாக் இருந்துச்சு. இப்போ லோகேஷ் கனகராஜ் ஒரு கிளிம்ஸ் மூலிமா அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ண இருந்தது மேயாதமனோட டைரக்டர் லியோ விக்ரம். இந்த படத்தோட ரைட்டருமான ரத்னகுமார் தான். லோகேஷ் கனகராஜுக்கும் ரத்னகுமாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் ரத்னகுமாரை கூலி படத்தில் இருந்தும் அதுக்கப்புறம் இந்த பென்ஸ் படத்தில் இருந்தும் விலக்கிட்டதாக சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் இந்த பிரச்சனை நடக்க காரணம் ரஜினின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, காக்கா கழுகு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ரஜினி பேசியிருப்பார். அதை விஜயை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு ரத்னகுமார் லியோ ஆடியோ லான்ச்சில் ஒரு கான்ட்ரவர்ஷியான விஷயத்த பேசியிருப்பார். ஸோ அதை ரஜினி மனசில் வச்சுக்கிட்டு கூலி படத்துலேருந்து ரத்னகுமாரை நீக்கியிருக்காரு. ஸோ இதனால் லோகேஷ் கனகராஜுக்கும் ரத்னகுமாருக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனையை தொடர்ந்து அவர் பென்ஸ் படத்துலேருந்தும் விலக்கப்பட்டிருக்காரு. ரத்னகுமார் எல்சியூவில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார். ஸோ அவர் இந்த பென்ஸ் படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் இப்போ இந்த கான்ட்ரவர்சிஸ்னால் பென்ஸ் படத்துலேருந்து இவர் விலக்கப்பட்டிருக்காரு. இவர் விலக்கப்பட்டதுனால பென்ஸ் படத்தோட கதையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. இன்னொன்று, கதை சரியாக அமையலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உருவாயிட்டிருக்கு. ஸோ அதனால் இப்போ ஜி ஸ்குவாட் நிறுவனம் இந்த படத்தை ட்ராப் பண்ண போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இன்னும் தெரியலை. இப்படி இருக்கும்போது டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் எல்சியூவில் நிறைய பிளான் பண்ணியிருக்காரு. சாப்டர் 0 அப்படிங்கிற ஆர்ஜின் ஆஃப் எல்சியூ அப்படின்னு ஒரு 10 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிமை எடுக்க போகிறதாகவும் அதை 24 ஹவர்ஸில் முடிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் காளிதாஸ் ஜெயராம், அர்ஜுன் தாஸ், அடைக்கலம், கைதி படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே இதில் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ரோலெக்ஸ்க்குன்னு ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிமும் பண்ண போகிறதா லோகேஷ் கனகராஜ் யோசிச்சுட்டு இருக்காங்களாம். இப்படி இருக்கும்போது ரத்னகுமார் இந்த டீமில் இல்லாததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு சினிமா அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக எம் தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.